अगर आपको चाहते हैं, आपका अंतरात्मा चाहता है, तो जीवन में जब तक तन में प्राण है तब तक पुरुषार्थ जरूर कमाना। உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிறது ஹத்ராஸ் நகரம். இங்கு நடந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்று தேசத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆசையாசையாய் கூட்டத்திற்கு வந்த பக்தர்களில் 100க்கும் மேற்பட்டோர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததுதான் அந்த சோகத்துக்கு காரணம். அதைவிட சோகம், உயிருக்கு போராடியவர்களையும் உயிரிழந்தவர்களையும் கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் கூட இல்லாமல் போனதுதான். இந்த துயருக்கெல்லாம் காரணம் ஒற்றை பெயர், போலோ பாபா. போலோ பாபா என்கிற நாராயண சாகர் விஸ்வஹரி உத்தரப்பிரதேச மாநிலம் காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் பகதூர் நகரில் பட்டியாலி கிராமத்தில் பிறந்தவர் சூரஜ்பா, அதாவது தற்போதைய போலே பாபா. சிறுவயது முதலே ஆன்மீகம் மீது ஆர்வம் இருந்தாலும் தந்தையுடன் சேர்ந்து விவசாய பணிகளை செய்து வந்தார் சூரஜ்பா. பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த இவர் உத்தரப்பிரதேச காவல்துறையில் கான்ஸ்டபிளாக சேர்ந்து உளவுத்துறையில் பணியாற்றினார். பால்ய பருவத்தில் ஆன்மீகத்தின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் வேறு எதன் மீதும் திரும்பவில்லை. கான்ஸ்டபிளாக பணி கிடைத்த பின்னரும் ஆன்மீகம் சார்ந்த செயல்களிலேயே ஈடுபாடு காட்டினார். இதனால் 26 வயதில் வேலையில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்று முழுநேர ஆன்மீக பணியில் ஈடுபடத் தொடங்கினார். சூரஜ் பால் என்கிற தன்னுடைய பெயரை நாராயண சாகர் விஸ்வஹரி என்றும் மாற்றிக்கொண்டார். தொடக்கத்தில் கிராமம் கிராமமாக சென்று ஆன்மீக சொற்பொழிவாற்றி வந்தார் போலே பாபா. இளம் வயதில் ஒருவர் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டு சொற்பொழிவாற்றுவதைக் கண்டு உத்தரப்பிரதேச மக்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இதன் மூலம் மெல்ல மெல்ல மக்களின் மனங்களில் இடம் பிடிக்க தொடங்கினார் போலே பாபா. அவரது ஆன்மீக சொற்பொழிவுகளுக்கும் கூட்டம் வரத் தொடங்கியது. சிறிய கூட்டமாக தொடங்கிய இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் சில ஆண்டுகளிலேயே நல்ல வரவேற்பை பெற்றன. மக்களும் அலையென திரளத் தொடங்கினர். குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் தனக்கென்று தனி பக்தர்கள் கூட்டத்தையே உருவாக்கியிருந்தார் பாபா. அதே மக்களின் ஆதரவோடு 30 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆசிரமத்தையும் தொடங்கினார். அங்குதான் நாராயண சாகர் விஸ்வஹரி போலே பாபாவாக மாறினார். இந்தியாவின் மற்ற ஆன்மீக குருக்களை காட்டிலும் போலே பாபாவுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. தனக்கென்று எந்த ஆன்மீக தலைவரையும் குருவாக ஏற்காமல் பரமாத்மாவையே தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர். அதே போல ஆன்மீக குருஜி என்றால் காவி உடையும் சடை முடியும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் போலே பாபா வெள்ளை நிற உடையில் தேஜஸாக வலம் வந்தார். தனக்கென தனி பாதுகாப்பு காவலர்கள், வெளியில் செல்லும் போது உடன்வர படை பட்டாளம் என இருந்தார். மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தாலும் ஊடகங்களில் இருந்து விலகியே இருந்தார். வாரிசுகள் எதுவும் இல்லாததால் இவரது மனைவி பிரேம்பட்டியும் ஆன்மீக சொற்பொழிவாற்றி வருகிறார். பாபாவின் பக்தர்கள் அவரது மனைவியை மாதாஸ்ரீ என்று அழைக்கின்றனர். நாள்தோறும் 12,000 மக்கள் பாபாவை காண வந்து செல்வதுண்டா. சில வருடங்களுக்கு முன்பே தன் ஆசிரமத்திலும் சொந்த ஊரிலும் தனக்கு எதிராக சதி நடப்பதாக உணர்ந்த போலே பாபா பகதூர் நகரில் இருந்து விலகி மைன்பூரியில் குடியேறினார். இதனால் உத்தரப்பிரதேசம் கடந்தும் இவரது புகழ் பரவியது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களிலும் பாபாவுக்கு கணிசமான ஆதரவாளர்கள் இருக்கின்றனர். அதே நேரம் சொற்பொழிவுகளின் போது வழங்கப்படும் நன்கொடைகளில் இருந்து எந்த தொகையையும் எடுத்துக்கொள்ளாத போலே பாபா நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கே பிரித்து கொடுத்து விடுகிறாராம். இப்படி நல்ல பெயர்கள் இருந்தாலும் கொரோனா காலத்தில் உத்தரப்பிரதேசத்தின் ஃபருக்காபாத்தில் ஆன்மீக உரையாற்ற 50 பேருக்கு அனுமதி வாங்கியவர் 50,000 மக்களை திரட்டியது சர்ச்சையானது. இப்போது ஹத்ராஸில் நடந்திருக்கும் இந்த துயர சம்பவம் வழியே மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்திருக்கிறார் போலே பாபா. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சத்சங்கம் நடத்தி வந்துள்ளார். கடந்த வாரம் மைன்பூரியில் இந்த சத்சங்கம் நடத்தியதை தொடர்ந்து இந்த வாரம் ஹத்ராஸில் நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டு இருந்தது. 50,000 மட்டுமே கொள்ளளவு இருக்கும் இடத்தில் அதைவிட 5 மடங்கு அதிகமாக 2,50,000 பக்தர்கள் திரண்டனர். அதிக அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை சபை மாணவ் மங்கள் மிலன் சத்பவனா சமகம் என்கிற தனியார் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்ச்சி முடிந்த பின்னர் பாபா கிளம்ப முற்பட்ட போது அவர் பாதத்தை வணங்கவும் அவர் காலடிப்பட்ட மண்ணை எடுக்கவும் மக்கள் முண்டியடித்திருக்கின்றனர். இதற்காக ஒருவர் மீது ஒருவர் ஏறி சென்றதால் 100கணக்கானோர் மிதிபட்டனர். அதே நேரம் மத நிகழ்ச்சி நடந்த இடத்தில் மழை பெய்ததால் சேற்றில் சிக்கி இருக்கின்றனர். இந்த கலேபரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் சொல்கின்றன. பொதுவாக போலே பாபா கூட்டத்தில் ஏழை எளிய மக்களே கலந்து கொள்வார்கள் என்பதால் போலீசார் பாதுகாப்பு முறையாக இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த உயிரிழப்பு சம்பவம் பெரிதளவில் வெடித்திருக்கும் நிலையில் FIR பதிவு செய்திருக்கின்றனர் உத்தரப்பிரதேச போலீசார். போலே பாபா மீதும் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.